இத்தனை லட்சம் பேர் இறக்குறாங்க அப்படின்றது ஒரு பெரிய டிசாஸ்டர். அதை தடுத்தது வந்துட்டு நம்மளோட தடுப்பூசி. ஓகே. அதனால தான் சொல்றேன், இந்த வேக்சின்ன்றது கவர்மெண்ட் வந்து போட்டது வரவேற்கத்தக்கது. ம். அதே மாரி இப்ப முடிஞ்சா இந்த மாரி ரைஸ் ஆகுதுன்னா, இந்த சீனியர் சிட்டிசன்ஸ்க்கு மட்டும் பிளஸ் டாக்டர்ஸ் இந்த மாரி யார் வேலை செய்றாங்களோ, அவங்களுக்கெல்லாம் கவர்மெண்ட் வந்து ஃப்ரீயா தடுப்பூசி குடுக்கலாம். புரியுதா நான் சொல்றது? ஏன்னா, இப்ப கவர்மெண்ட்ல திருப்பி வந்து ஸ்டாக்லாம் அவங்க ஃபில் பண்ணணும் அதெல்லாம் இருக்கு. ஸோ அவங்க வந்து அதுக்கெல்லாம் கொஞ்சம் ப்ரிப்பேர்ட்னஸ் பண்ணி WHO அதுக்கெல்லாம் வந்து முன்னேற்பாடு செஞ்சு, அந்த ஸ்டாக்லாம் ஃபில் பண்ணி கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸ்க்குலாம் அனுப்பிச்சு, வயசானவங்க 65 வயசுக்கு மேல, பிளஸ் அங்க இருக்கிற டாக்டர்ஸ், சிஸ்டர்ஸ் இவங்க எல்லாருக்குமே வந்து போடுங்க. டாக்டர், சிஸ்டர்ஸ் ஏன்னா அவங்க டெய்லி பேஷண்ட் பார்ப்பாங்க. ம். கண்டிப்பா போடணும். வயசானவங்க நான் சொன்ன அந்த ரீசன். அதனால இவங்கலாம் போடுங்க அப்படின்ற மாரி முதல் ஆப்ஷனுக்கு விடணும். ஓகே. 2வது ஆப்ஷன் தான் இந்த அன்கண்ட்ரோல் சுகரு, இந்த ஆர்கன்ஸ் மாத்தி வச்சிருக்காங்க. ஹார்ட் சர்ஜரி மாத்தி வச்சிருக்காங்க. கிட்னி மாத்தி வச்சிருக்காங்க. இந்த மாரி ஆர்கன் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணவங்க, இந்த மாரி HIV எய்ட்ஸ் பேஷண்ட் இவங்கள மாரி ஆளுங்களுக்குலாம் அடுத்த கட்டத்துக்கு போடலாம். ஸோ இந்த மாரி ஒரு ஷெட்யூல்ல வந்து இவங்க போட்டாங்க அப்படின்னா வந்துட்டு, நம்மளுக்கு ஒரு ப்ராப்ளமே கிடையாது.